நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் எதுக்காக இருக்கோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பை கிராக் பண்ணுறதுக்கு, ஹேக் பண்ணிடுறதுக்கு, எல்லா விஷயத்துலேயும் பொருளாதார ரீதியாகவும், வெல்த்தியாகவும், உடல் ஆரோக்கியத்தோடையும் இருக்கிறதுக்காகவும், மன நிம்மதியோடு இருக்கிறதுக்காகவும், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும், இதுமாதிரி மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸில் எல்லா விதத்துலேயும் நல்லதை எல்லாருக்கும் உருவாக்குறதுக்காக மட்டும் தான் நம்ம சுத்த சன்மார்க்கத்தில் இருக்கோம். அதில் ஒரு முக்கியமான ஒன்று, நம்மளோட உடல் நலத்தை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு, மரணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். உணவு உண்ணும்போது நம்ம அமிழ்தம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் உட்கொள்ளணும். அதில் முக்கியமாக வள்ளல் பெருமான் சொல்லியிருக்க ஒன்று தான் தேங்காய் பால் பருகணும். தேங்காயில் இருக்க அந்த தேங்காய் தண்ணி குடிக்கணும். முடிஞ்சால் இளநீர் குடிக்கலாம். இந்த இளநீர் சாப்பிட்டதுக்கு உள்ள ஒரு லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகிடுது இல்லையா, அது சாப்பிட்லாம். இதெல்லாம் 100% அமிழ்தம் உள்ளது. இதை நீங்கள் பருகும்போது மரணத்திலேருந்து தப்பிக்கலாம். அந்த காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் ஒன்றா சேர்ந்து கடலை கடைஞ்சி அமிர்தத்தை எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கதையில் வர கடலுங்கிறது என்னென்னா தேங்காய் தான். இந்த தேங்காவை கடையும் போது தேங்காய் பால் வருமா, அந்த தேங்காய் பாலை தான் அமிழ்தம் அப்படின்னு இதிகாச கதைகளில் மறைச்சி சொல்லியிருக்காங்க. அதை வள்ளல் பெருமான் நேராக உடச்சி உண்மை என்னன்னு நம்மளுக்கு உரைக்க சொல்லியிருக்கார். இதுமாரி நிறைய விஷயத்த வள்ளல் பெருமான் உடச்சி சொல்லியிருக்கார். அதுக்கெலாம் இன்னும் என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, அறியாமையில் இருக்காங்க. நல்ல விஷயத்துக்கு விளம்பரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, தவறான விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப விளம்பரம் அதிகமாக இருக்குது. சரி, இனி ஒரு பதிவுகளில் சந்திப்போம்.